are watching indianewstamil.com. செங்கரத்தில் இயேசுபாலனை ஏந்தியவரே, எங்களின் அந்தோணியாரே, வெண் சங்கு ஆலயத்தில் அருள் பொழியும் நின் பொன்னிகர் திருக்கொடி பறக்கிறதே. அந்தோணியார் திருப்புகழ் கூறியே அன்போடு அனைவரையும் அழைக்கிறதே. பறக்கிறதே திருக்கொடி அழைக்கிறதே. அழியாத திருநாவை அடைந்தவரே, புனித அந்தோணியார் குந்தன் கொடி பறக்கிறதே. அழியாத திருநாவை அடைந்தவரே, புனித அந்தோணியார் குந்தன் கொடி பறக்கிறதே. திருவிழா எழிலோடு நடக்கிறதே. கொடியும் மதுரையிலே நீர் வாஞ்சையோடு அழைப்பது போல் தெரிகிறதே. வானத்திலே கொடியும் மதுரையிலே நீர் வாஞ்சையோடு அழைப்பது போல் தெரிகிறதே. மாற்றினிலே கொடியை காண்கையிலே அது மனதானே உயரையும்மை தூண்டிடுவே. மாற்றினிலே கொடியை காண்கையிலே அது மனதானே அடைந்தவரே, புனித அந்தோணியார் குந்தன் கொடி பறக்கிறதே. திருவிழா எழிலோடு நடக்கிறதே. என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவடி திருத்தலத்தில் இன்று கொடியேற்றத்துடன் கோடி அற்புதருடைய திருவிழா துவங்குகிறது. வருகிற சனிக்கிழமை மாலை மாபெரும் தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது. நடக்கவிருக்கிற இந்த 6 நாள் மாபெரும் கொண்டாட்டத்தில் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய மகிமையை, வல்லமையை, பெருமையை அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய திருத்தலங்களை தேடி போய் எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆவடி பகுதியிலே அமர்ந்திருக்கிற இந்த திருத்தலமும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே நடக்கின்ற அதிசயங்கள், கூடுகின்ற கூட்டங்கள் அதற்கு மிகப்பெரிய சாட்சி. இந்த வருடம் கோலாகலமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகையால் இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிப்போம், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் இங்கு வந்து கோடி அற்புதர் அந்தோணியாருடைய சன்னிதானத்திலே ஜெபித்து பிரார்த்தித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு மீண்டும் அழைக்கின்றேன். கடவுள் புனித அந்தோணியார் வழியாக உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 6 நாட்களிலே ஏறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள். 14ஆம் தேதி நடைபெறுகிற திருவிழாவை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தன்சாமி ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். அதற்கு பிறகு 3 தேர்களை கொண்டு பெரிய பவனி இந்த ஆவடி மெயின் ரோடில் நடைபெறும். அதற்கு பிறகு எல்லோருக்கும் இங்கே சிறப்பு ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இந்த திருவிழாவுக்கான எல்லா பந்தோபஸ்துகளும் முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், சென்னை கார்ப்பரேஷனைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இதில் ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பான முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த பவனியும் திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். You are watching IndiaNewsTamil.com.